திருப்புகழ் 694. கடிய வேக மாறாத விரத சூதர் ஆபாதர் கலகமே செய் பாழ் மூடர் வினை வேடர் கபட வீணர் ஆகாத இயல்பு நாடியே நீடு கன விகாரமே பேசி நெறி பேணா கொடியன் ஏதும் ஓராது விரக சாலமே மூடு குடிலின் மேவியே நாளு மடியாதே. குலவு தோகை மீது 6 முகமும் வேலும் ஈராறு குவளைவாகும் நேர் காண வருவாயே. படியினோடு மாமேறு அதிர வீசியே சேட பணமும் ஆடவே நீடு வரை சாடி பறவை ஆழி நீர் மோத நிருதர் மாள மாநாடு பதி அதாக வேலேவு மயில் வீரா. வடி உலாவி ஆகாச மிளிர் பலாவி நீள் சோலை வனஜ வாவி பூவோடை வயலோடே மணிசெய் மாட மாமேடை சிகரமோடு வாகான மயிலை மேவி வாழ் தேவர் பெருமாளே. கடிய வேக மாறாத விரத சூதர் ஆபாதர் கலகமே செய் பால்மூடர் வினை வேடர் கபட வீணர் ஆகாத இயல்பு நாடியே நீடு கன விகாரமே பேசி நெறிப்பேணா கொடியன் ஏதும் ஓராது விரக சாலமே மூடு குடிலின் மேவியே நாளு மடியாதே. குலவு தோகை மீது 6 முகமும் வேலும் ஈராறு குவளைவாகும் நேர்காண வருவாயே. படியினோடு மாமேறு அதிர வீசியே சேட வனமும் ஆடவே நீடு வரை சாடி பறவை ஆழி நீர் மோத நிருதர் மாள வானாடு பதி அதாக வேலேவு மயில் வீரா. வடி உலாவி ஆகாச மிளிர் பலாவின் நீள் சோலை வனச வாவி பூ ஓடை வயலோடே மணிசை மாட மாமேடை சிகரமோடு வாகான மயிலை மேவி வாழ் தேவர் பெருமாளே. மண்ணுலகமும் பெரிய மேருமலையும் அதிருமாறு வீசியும் ஆதிசேடனுடைய பணா மகுடங்கள் அசைந்து நடுங்கவும் நீண்ட கிரௌஞ்சமலையை பிளந்து பரந்த கடலின் நீர் கொந்தளித்து மோதவும் அரக்கர்கள் மாண்டு அழியவும் தேவலோகம் செழித்து வளமை உறவும் வேல்படையை விடுத்து அருளிய வேல் வீரரே. ஆகாயம் வரை வளர்ந்து பரந்த வடிவத்துடன் விளங்குகின்ற பலாமரங்கள் நிறைந்த சோலைகளும் தாமரை தடாகங்களும் பூ ஓடைகளும் கழனிகளும் நவமணிகள் இழைத்த மாட மாளிகைகளும் பெரிய மேடைகளும் கோபுரங்களும் பொருந்தி அழகு செய்யும் திருமயிலை என்னும் திருத்தலத்தில் விரும்பி வாழ்கின்ற தேவரோட்கெல்லாம் தலைவரே. தனியாத பெரும் கோபத்துடன் கூடிய நய வஞ்சகரும் தீயரும் கலகத்தையே செய்யும் அழிவை அடைகின்ற மூடரும் தீமைகளை புரியும் கொடிய வேடரை போன்றவரும் வஞ்சனை மிகுந்த கொடியருமாகிய கீழ் மக்களுடைய தீக்குணங்களை கொண்டு மிகவும் பல வீண் வார்த்தைகளை பேசி நல்ல நெறியை விரும்பாத கொடியவனாகிய அடியேன் ஒன்றும் ஆராய்ச்சியின்றி ஆசையாகிய வலையினால் மூடப்பட்ட உடலாகிய குடிசையில் பொருந்தி இருந்து சதா அழிந்து போகா வண்ணம் தேவரீரது 6 திருமுகங்களும் வேலாயுதமும் குவளை மாலை அணிந்த 12 புயாசலங்களும் அடியேன் கண்டு உய்வு பெற விளங்குகின்ற மயிலின் மீது ஏறிக்கொண்டு வந்து அருள் புரிவீர். அருள் புரிய வேண்டும் என்று வேண்டியவாறு. வேகம் என்பதுதான் நமக்கு பல அல்லல்களை தருகின்றது. உள்ளத்தில் வேகம் வந்தபோது தக்கவை இவை தகாதவை இவை என்றும் சொல்வன தவிர்வன இவை என்றும் தோன்றாமல் மயங்கி கெடுவர். ஆதலினால் கோபத்தீ தணிதல் வேண்டும். வேகம் என்பதற்கு கோபம் என்று பொருள் கொண்டு விளக்கப்பட்டது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க.
என்று நினைவு கூறத்தக்கது. கடிய வேக மாறாத இரத சூதர் என்று பொருள் கொண்டால், இரதம் என்றால் இனிமை, சூதர் சூதுகளை உடையவர். சிலருக்கு வாய் கற்கண்டு உள்ளம் கத்தரிக்கோல். இவர்கள் விஷ வாயுவை விட பொல்லாதவர்கள். இரத சூதர் என்று பொருள் கொண்டால் இங்ஙனம். விரத சூதர் என்று பொருள் கொண்டால் தணியாத கொடும் கோபத்தையே விரதமாக உடைய வஞ்சகர் என்று பொருள்படும். ஆபாதர் கலகமே செய்பால் மூடர் வினை வேடர் கபட ஈனர் நெறி பேணா கொடியன். பக்குவப்பட்ட ஆன்மாக்களை புன்னெறி புக ஒட்டாது தடுத்து நன்னெறியின் பால் உய்த்து ஞானக்காட்சியை நல்கி அடிமை கொண்டு இறைவன் ஆட்கொள்வான். திரு நெறிய தமிழ் என்பார் ஞான சம்பந்தர். குறியை குறியாது குறித்து அறியும் நெறி என்பார் அருணகிரிநாதர். நெறி என்பது வழி, வழியின் தன்மையை குறித்த இடம் சேர்ப்பிப்பது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறியாகும் என்பார் வள்ளுவனார். சிவநெறி என்றும் நன்னெறி என்றும் அறநெறி என்றும் ஆன்றோர் கூறுவர். அந்நெறியை பேணாத கொடியன் யான் ஆனாலும் வேலாயுதத்தை உடைய மயில் வீரரே, திருமயில் எழுந்தருளியுள்ள பெருமானே, சிற்றினம் சேர்ந்து கேடுற்ற அடியேன் அழியா வண்ணம் தேவரீர் தரிசனம் தந்து ஆட்கொள்வீராக என்று வேண்டியவாறு